குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Moonlight. அது ஒரு அழகான மாலை நேரம். நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் ஆற்றோரமாக நடந்து கொண்டிருந்தார்கள். பழைய கதைகளை பற்றி பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பின்னே வந்த ஒரு காவலாளி தண்ணீரில் விழுந்து விட்டான். மற்றவர்கள் ஓடிச் சென்று அவனை தூக்கி நிறுத்தினார்கள். அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அரசர் அவனை பார்த்தார். தென்னாலிராமா, இது கடுமையான குளிர்காலம். இவரை தண்ணிலிருந்து தூக்காமல் விட்டிருந்தால் இவர் குளிரில் உறைந்து செத்தே போயிருப்பார். மன்னிக்க வேண்டும் அரசே, இந்த குளிரிலும் கூட இந்த ஆற்றில் குளிப்பவர்களை கண்டிருக்கிறேன். அப்படியா? இந்த குளிரில் குளிப்பார்களா? சாத்தியமே இல்லையே. இல்லை அரசே, இந்த குளிரை தாங்கி குளிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆச்சரியம்தான். இந்த ஆற்றில் இரவு முழுவதும் யாராவது நின்றிருந்தால் அவருக்கு 100 பவுன் பரிசாக அளிக்கிறேன் என்று சொல். சரி மன்னரே, நான் இதற்கான சவாலை ஏற்று ஒருவரை அழைத்து வருகிறேன். அதையும் பார்த்து விடலாம். தோற்கப் போகிறாய். சரி அரசே, அதையும் பார்த்து விடுவோம். பார்க்கலாம். மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு ஒரு கூலி தொழிலாளியுடன் வந்தார். வணக்கம் அரசே, இவர் உங்கள் சவாலை ஏற்க தயாராகிறார். யார் நீ? வணங்குகிறேன் அரசே, நான் ஒரு கூலி தொழிலாளி. நான் இரவு முழுவதும் ஆற்றில் நிற்க சம்மதிக்கிறேன். உன்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியும் அரசரே. தாங்கள் 100 பவுன் கொடுத்தால் கண்டிப்பாக ஆற்றில் நிற்க சம்மதிக்கிறேன். சரி, செய். அன்றிரவு அந்த கூலி தொழிலாளி ஆற்றில் இறங்கி நின்றார். கடும் குளிர், ஆனாலும் கலங்காமல் தொடர்ந்து ஆற்றிலேயே நின்று கொண்டிருந்தார். மறுநாள் பொழுது விடிந்தது. அரசவைக்கு அவர் வந்தார். வணங்குகிறேன் மகாராஜா. தாங்கள் சொன்னபடி நான் இரவு முழுவதும் ஆற்றில் நின்றிருந்தேன். ஆச்சரியம். படை வீரனே, நீ இவனை இந்த ஆற்றில் நின்றதை பார்த்தாயா? ஆம் அரசரே, இவர் இரவு முழுவதும் ஆற்றில் நின்றதை நான் கண்டேன். எப்படி உன்னால் இரவு முழுவதும் நிற்க முடிந்தது? அரசே, நான் வானத்தில் இருந்த நிலாவை பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு குளிர் தெரியவில்லை. அட, என்னை ஏமாற்றி விட்டாயா? தென்னாலிராமா, என்ன இது? என்ன அரசே, புரியவில்லை. அவன் வானத்தில் இருக்கும் நிலவிலிருந்து வெப்பத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் அவனால் இரவு முழுவதும் நிற்க முடிந்தது. என்னை ஏமாற்ற முடியாது. அவனுக்கு பரிசு கிடையாது. வெளியேறட்டும். அந்த மனிதன் திகைத்து போனான். மிகவும் வருத்தத்துடன் அரண்மனையை விட்டு வெளியேறினான். மறுநாள் அவன் தெனாலிராமனை சந்தித்தான். ஐயா, நான் ஒரு கூலி தொழிலாளி. 100 பவுன் கிடைத்திருந்தால் என் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருந்திருப்பேன். அதற்காக தான் என் உயிரை பணயம் வைத்து அந்த தண்ணீரில் நின்றிருந்தேன். எனக்கு பரிசும் கிடைக்கவில்லை. இது நியாயமா? மன்னிக்க வேண்டும். அரசர் ஏன் இப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இதற்கான ஆவணம் செய்கிறேன். என்னை மன்னித்து விடு நண்பா. ஒரு சில நாள் கழித்து ஒரு பண்டிகை வந்தது. அப்பொழுது தெனாலிராமன் அரசரை பார்க்க போனார். அரசரே வணக்கம். வா தென்னாலிராமா, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன் அரசே. ஏன் இவ்வளவு காலதாமதம்? நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன் அரசே. ஒரு புதுவிதமான பண்டத்தை சமைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? எனக்கும் அதை ருசி பார்க்க கொடு. கண்டிப்பாக அரசே. நீங்கள் சமையல் செய்யும் இடத்துக்கு வர வேண்டும் அரசே. அட, இது என்ன புதுமையாக இருக்கிறது. கண்டிப்பாக வருகிறேன். என்ன தென்னாலிராமா, சமையல் முடிந்ததா? சமைத்துக் கொண்டிருக்கிறேன் அரசே. இது முடிந்தவுடன் உங்களுக்கு பரிமாறுகிறேன். என்ன செய்கிறாய்? இது அடுப்பு அரசே. மேலே இருப்பது சாதம். நான் கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன, நீ என்ன முட்டாளா? எப்பொழுது சமையல் ஆகும்? எப்பொழுது நெருப்பு போய் அந்த பானையை முட்டும்? என்ன வேடிக்கை காட்டுகிறாயா? இல்லை அரசே, கண்டிப்பாக இந்த நெருப்பு போய் பானையை எட்டும்.
சமையலும் ஆகிவிடும். உங்களுக்கும் நான் பரிமாறி விடுவேன். தெனாலிராமா, உனக்கு புத்தி பேதலித்து விட்டது. எந்த மூடனாவது இப்படி செய்வானா? ஏன் முடியாது அரசே? எவ்வளவு இடைவெளி பார்! நெருப்புக்கும் அந்த பானைக்கும் எப்பொழுது நீர் சமைத்து முடிப்பாய்? அரசே, நிலவிலிருந்து வெப்பத்தை ஒருவன் எடுத்துக்கொண்டு குளிர்ந்த நீரை சமாளிக்க முடியும் என்றால் இதுவும் சாத்தியமே. ஆ, தெனாலிராமா, உண்மை உணர்ந்து விட்டேன். எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய். அந்த தொழிலாளியை கூப்பிடு. அவருக்கு நான் 100 பவுனை பரிசாக அளிக்கிறேன். அரசர் அந்த கூலி தொழிலாளியை அழைத்து 100 பவுன் பரிசாக கொடுத்தார். அந்த கூலி தொழிலாளி தெனாலிராமனுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துவிட்டு சென்றார்.